அம்மா வணக்கம். கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலகா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரீக விழிப்புணர்வு குழு அட்மின் பேசுகிறேன். நான் பேசக்கூடிய தேதி 30/11/2021. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. பேசக்கூடிய நேரம் 2:47, அதாவது மதியம் 2:45 மணிக்கு நான் என்னுடைய வாட்ஸ்அப் குழுவில் பேசுகிறேன். எனக்கும் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு நவசக்தி என்னும் சிவக்குமார், அதாவது ஓம் நவசக்தி ஆன்மீக பீடம் அறக்கட்டளை நிறுவனர் அவர்களுக்கும் எனக்கும் ஃபேஸ்புக் முகநூல் பக்கம் இணையதளத்தின் வாயிலாக சில விவாதங்கள் ஆன்மீக ரீதியாக நடைபெறும் சமயத்தில் ஆன்மீகத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் ஆபாசமாக தரைக்குழுவாக மரியாதை இல்லாமல் பேசிய திரு நவசக்தி அவர்களை, அவர் பேசியதற்கு இணங்க நானும் அவருடைய பீடத்தையும் அவரையும் அவர் குடும்பத்தையும் தகாத முறையில் பேசி இருக்கிறேன். இது எனக்கு நன்கு தெரியும். இணையதளத்திலும் பேசியிருக்கிறேன், யூடியூப்பிலும் வைத்திருக்கிறேன். ஆக நவசக்தி பேசியதற்குத்தான் நான் பேசியிருக்கிறேனே தவிர என் சுய சிந்தனையோடு நான் பேசவில்லை என்பது ஆதாரபூர்வமாக கடவுள் மீது சாட்சியாக இதை பதிவு செய்கிறேன். ஆக இப்பொழுது இந்த தேதியில், அதாவது 30/11/2021 இந்த தேதி செவ்வாய்க்கிழமையில் சென்னையை சேர்ந்த மகளிர் அம்மா அவர்களுக்கும் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சியில் பொறுப்பாளராக இருக்கும் அம்மையார் அவர்களுக்கும், இந்த 2 அம்மையாருக்கும் இதனுடைய ரெக்கார்டை நான் அனுப்பி வைக்கிறேன். திருப்பூர் சேர்ந்த நவசக்தி அவர் இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய தலைமையில் அவர் சமாதானமாக போவதாக தகவல் தெரிவித்தது பொருட்டு, அதாவது திருப்பூர் சேர்ந்த நவசக்தி பொதுமக்களுக்கு ஆன்மீக தீட்சை, குறி சொல்கிற தீட்சை, அனுமான் தீட்சை, காளி தீட்சை, இப்படி பல தீட்சைகள் கொடுத்து இருப்பதாகவும் அதை முகநூல் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். அதன் பொருட்டு அந்த நபர்களை அனைத்து பேரிடமும் நான் ஃபோன் பண்ணி தகவலை சேகரித்து வைத்துள்ளேன். அந்த தகவலின் அடிப்படையில் அதில் இருந்த 2 நபர்களை ஃபோன் பண்ணும்போது ஒரு நம்பர் நவசக்தியினுடைய மனைவி நம்பருக்கு ஃபோன் போய்விட்டது. இருந்தாலும் அந்த அம்மையரிடம் நான் பணிவாக தாழ்மையாக தான் பேசியிருக்கிறேன். நவசக்தியிடம் பேச வேண்டும், நவசக்திக்கு எனக்கும் ஃபோன் கொடுங்க, நான் பேச வேண்டும் என்று சொல்லியதன் அடிப்படையில் நவசக்தியுடைய மனைவி அவர் இன்று, அதாவது 30/11/2021 சுமார் 2 to 3 மணிக்குள், அதாவது 2 அல்லது 2:30 மணிக்கு எனக்கு அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. ஏறக்குறைய 1 மணி கூட இருக்கலான்னு கூட வச்சுக்கோங்க. அவங்க 1 மணி இருக்கும், 1 மணி சமயத்தில் எனக்கு அவங்க ஃபோன் செய்திருந்தாங்க. அந்த ஃபோன் பண்ணும்போது நவசக்திகிட்ட கொடுங்க அப்படின்னு பேசியிருந்தேன். அவங்க என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி அவங்க பேசுனாங்க. அவங்க பேசும்போது சமாதானம் போகலாம் என்கிற வார்த்தையை முன்வைத்ததின் அடிப்படையில் நான் சொல்லியிருந்தேன், ஆன்மீகத்தை தவறாக பேசியது உங்கள் கணவர்தான் அப்படி என்று நான் பேசியிருக்கிறேன். அதனால் அவர் சமாதானத்துக்கு வராங்க, நீங்கள் உங்கள் பதிவை எடுங்க, எங்களுடைய பதிவை நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறது நவசக்தியுடைய மனைவியினுடைய வாதமாக முன்வைக்கப்பட்டது. நவசக்தியுடைய மனைவி அந்த வாதத்தை முன்வைத்தாலும் கூட ஜாலக்காகிய நான் வாதத்தை ஏற்க மறுத்துவிட்டேன். எனினும் ஆன்மீகத்தை பேசியது தவறு என்பதை உணர்ந்து ஜாலக்காவுடைய தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய 39 வயசு ஆகப்பட்ட ஜாலக்காவுக்கு ஆன்மீகம் தெரியாது, கையடிக்க தான் தெரியும் என்று என்னை ஆபாசமாக இணையதளத்தில் அசிங்கமாக பேசிய உங்கள் கணவர் இன்று பதிவை எடுத்துவிட்டால் மட்டும் ஆன்மீகத்துக்கு சரியாக வராது என்று சொல்லி, ஜாலக்காவுக்கு ஆன்மீகம் தெரியும், நான் ஜாலக்காவை பற்றி பேசியது தவறு, என்னை மன்னித்து விடு என்று உங்கள் வீட்டுக்காரர் எனக்கு இணையதளத்தில் வீடியோவாக பதிவு செய்தால் மட்டுமே நான் சமரசத்துக்கு வருவேன் என்று நவசக்தியுடைய மனைவியிடம் நான் ஒரு மனதாக சொல்லிவிட்டேன். அதற்கு அந்த அம்மையார், நான் வீடியோ போட சொல்லுகிறேன்,
அவர் வீடியோ வந்த உடனே உங்கள் பதிவை நீங்கள் எடுத்து விடுங்கள் என்று அவர்கள் என்னிடம் சொல்லியுள்ளார். அதனுடைய குரல் பதிவு நான் ஆதாரமாக வைத்திருக்கிறேன். தேவைப்படும் சமயத்தில் நான் கொடுக்கிறேன். அதாவது இப்போ இந்த சமயத்தில் 30/11/2021 இந்த நாட்களில் செவ்வாய்க்கிழமையில் இந்த சென்னையை சேர்ந்த அம்மையரும் திருப்பூரை சேர்ந்த அம்மையரும் இருவரும் எனக்கு சாதகமாக, ஆன்மீகத்துக்கு சாதகமாக, நவசக்திக்கு சாதகமா என்ற இந்த 3 தலைப்பில் எடுக்கும் பட்சத்தில் ஆன்மீகத்துக்கு சாதகமாக இருக்க வேண்டும். இது சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் மகளிரினத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் பங்கம் விளைவிக்கும் இதனுடைய பதிவுகளை பொறுத்து கொள்ள முடியாமல் இதற்கு சுமூக சமரச தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் சென்னையை சேர்ந்த அம்மையரும் திருப்பூரை சேர்ந்த அம்மையர் இருவரும் நவசக்தியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில் நவசக்தி திருப்பூரை சேர்ந்த நவசக்தி என்பவர் 2 அம்மையரிடமே நான் செய்த தவறு, நான் பதிவை எடுத்து விடுகிறேன் அப்படி என்று அவர் சமரசத்திற்கு வந்திருக்கிறார். இதை தெரியாமல் நானும் நவசக்தியினுடைய மனைவியிடமும் நவசக்தியிடம் பேசியிருக்கிறேன். ஆனால் நான் நவசக்தியிட்ட சுமார் 1 மணி அளவில் நவசக்தியிடம் பேசியிருந்த நேரத்துக்கு முன்பாகவே அந்த சென்னையை சேர்ந்த அம்மையரும் திருப்பூரை சேர்ந்த அம்மையரும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அதை நவசக்தி என்னிடம் சொல்ல மறைத்து விட்டான். காரணம், அந்த இடம் கௌரவம், தன்மானம் அவரை இடித்ததாக நான் கருதுகிறேன். ஒருவேளை அப்பா இப்போதுதான் ஒரு அம்மையர் உங்கள் சம்பந்தமாக பீடம் சம்பந்தமாக பேசியிருக்கிறார், நான் சமரசம் போகிறேன் என்று ஒரு வார்த்தை கூட அவர் என்கிட்ட சொல்லவில்லை. அதாவது அந்த அம்மையர் பேசியதை என்னிடம் மறைத்து விட்டான். நான் பேசியது வைத்து நானா சமரசம் போன மாதிரி ஒரு பதிவை இப்போது ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறார் திருப்பூர் நவசக்தி. ஆக இது எல்லாம் பார்க்கும் பொருட்டு, அதாவது ஒரு பக்கம் 2 அம்மையரும் சமாதானத்துக்கு போவதற்காக ஆன்மீகத்தையும் கலாச்சாரத்தையும் மகளிரையும் நல்வழிப்படுத்த வேண்டும், களங்கம் ஏற்படக்கூடாது என்று 2 அன்னையரும் பேசியுள்ள இந்த சூழ்நிலையில் அதை திருப்பூர் சேர்ந்த நவசக்தி சிவகுமார் அதை மறைத்து என்னிடம் நான் பேசியதற்காகத்தான் அவர் சமாதானம் வருவதாக பதிவுகளை போட்டுள்ளார். அப்போது அந்த 2 அன்னையரும் அவருடைய வேலையை விட்டுவிட்டு சமாதானத்துக்கு வரும் பொருட்டு அதை மறைத்து இதை செய்தது இது மகா தவறாக நான் கருதுகிறேன். இருந்தாலும் ஒரு ஆன்மீக பீடத்தில் ஆன்மீகத்தில் இருக்கும் ஒருவர் மன்னிப்பு அப்படின்று கேட்கும் தருணத்தில் அதை ஏற்றுக்கொள்வரே ஒரு ஆன்மீகவாதியாகவும் ஒரு சுயநலம் இல்லாமல் ஒரு பொதுநலவாதியாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த மன்னிப்பு நாம் பேசிய வார்த்தைக்கு இணங்க அந்த மன்னிப்பு இருக்க வேண்டுமே தவிர சாதாரண மன்னிப்பாக இருந்தால் அதை ஆன்மீக அறக்கட்டளை ஜாலக்காதேவி ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்பது என்னுடைய அழுத்தமான எண்ணம். ஆக என்னுடைய இந்த மன்னிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த 2 அம்மையரும், அதாவது 2 நவசக்தி எப்படி சொல்ல வேண்டும் என்றால், ஃபேஸ்புக்கில் வீடியோவாக பதிவு செய்ய வேண்டும். எப்படி பதிவு செய்ய வேண்டும் என்றால், நான் ஜாலக்காதேவியை ஆன்மீகம் தெரியாது, ஜாலக்காதேவியும் அவர் குடும்பத்தையும் தரைக்குறைவாக பேசியதின் பொருட்டு சென்னையை சேர்ந்த அம்மையரும் திருப்பூர் சேர்ந்த அம்மையரும் இது சம்பந்தமாக என்னிடம் விசாரணை செய்தும் ஜாலக்காவிடம் விசாரணை செய்தும் அது சமரசம் பேச்சுவார்த்தை கொண்டு வரும்படி என்னிடம் பேசியதற்கு திருப்பூர் சேர்ந்த நவசக்தி நான் இன்று முதல் இந்த கணமே நான் மன்னிப்பு கேட்கும் தருணத்தில் அனைத்து பதிவுகளும் எடுக்கிறேன். இந்த இணையதளத்தில் ஃபேஸ்புக்கில் நான் பகிரங்கமாக வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கிறேன் அப்படி என்று வெளிச்சமாக வெகுளியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி மன்னிப்பு கேட்டால்தான் இந்த 2 அன்னையரும் இதற்காக பாடுபட்டது மக்களுக்கு வெளிச்சத்தில் தெரிய வரும் என்பது என்னுடைய கருத்தாகும். ஒருவேளை அந்த 2 அன்னையரும் இல்லை என்றால் இன்றைக்கு சமரசம் சமாதானம் என்ற பேச்சுவார்த்தைக்கு இடமில்லாமல் போயிருக்கும் என்பது நவசக்தி அறிய வேண்டிய ஒரு தகவலாகும். நவசக்தி என்பது
இன்று ஆன்மீகத்தில் நாம் கண்ட கௌரவம் மரியாதை என்று அவர் தலக்கணத்தில் ஆடாமல் இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இவங்களை அவர் குறிப்பிட்டு காட்ட வேண்டும். இனி நவசக்தி என்பது ஒரு கௌரவம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த 2 அன்னையரும் இல்லை என்றால் அந்த கௌரவம் என்பது இன்று கப்பல் ஏறி விமானத்தில் பறந்திருக்கக்கூடும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக பதிவு செய்கிறேன். எதிர் திசையில் ஆன்மீகவாதிகளா அல்லது ஆன்மீக அல்லாதவாதிகளா என்பது அறியாமல் ஒருவர் போனிலேயோ இணையதளத்தில் பேசுவது மகா கூடிய முட்டாள்தனம் என்பது நவசக்தி புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அவர் கொடுக்கும் மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய வாதமாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் இல்லை என்று நான் மறுக்கவில்லை. கள்ளக்குறிச்சி ஜாலக்காக நான். ஆனால் அந்த மன்னிப்பு எப்படி இருக்க வேண்டும்? இதை யார் மூலியமாக சமாதானமாகினோமோ அந்த நபர்களை பெயர் சொல்லாமல் 2 அன்னையர் என்று சொல்லலாமே. அதை குறிப்பிட்டு அதன் மூலியமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். 1. 2வது, நான் செய்தது தவறு. ஆன்மீகத்தை திட்டியது தவறு. ஜாலக்காவிட ஆன்மீகம் எனக்கு கம்மியாக தான் தெரியும். அப்படி என்று ஜாலக்காவிட ஆன்மீக நவசக்தி ஆகிய எனக்கு கம்மியாக தான் தெரியும் என்று நவசக்தி பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏன் ஜாலக்கா இப்படி கேட்கிறார் என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அம்மையர்களே. ஏனென்றால் ஏறக்குறைய 5 மாதங்களாக நவசக்தியை எனக்கு கேட்ட கேள்வி உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆக எனக்கு என்ன தெரியும் என்ற ஆபாசமாக கொச்சைப்படுத்தி பேசிய நவசக்தி தான் அவர். அதன் பொருட்டு அப்போ இன்று ஆன்மீகம் எனக்கு தெரியாது என்று அவர் சொல்லியிருந்தது அடிப்படையில் இன்று நான் சமரசம் போனால் நானே சமரசம் போய்விட்டதாக கருதப்படும். ஆக இது ஆன்மீகம் இன்றைக்கு ஜாலக்காவிடம் விவாத மேடைக்கு வர முடியாமல் தான் இவர் சமரசம் ஆனதாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இன்று எப்படி போய்விட்டது? காக்கா போய் பனம்பழத்தில் உட்கார பனம்பழம் கீழே, ஆனால் பழி காக்கா மேலே போய்விட்டது. அப்படி போய்விட்டது இன்று என்னுடைய நிலைமை. நான் எதற்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேனோ அந்த கஷ்டத்திற்கு இன்று பலன் தெரியாமல் போய்விட்டது அம்மையர்களே. உங்களுடைய ஆன்மீகத்துடைய பொறுப்பும் சமூகத்தினுடைய அக்கறையும் மகளிர் மேலே இருக்கும் பற்றும் நான் ஜாலக்காதேவி ஆன்மீக அறக்கட்டளை என்றும் உங்களை வரவேற்று உங்களுடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்காக போலியாக இருக்கக்கூடிய ஒரு மாந்திரிகவாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்பது ஆணித்தனமான பதிவாக பதிவு செய்கிறேன். இந்த பதிவு என்னுடைய சுய நினைவோடும் என் சிந்தனையோடும் தான் நான் பதிவு செய்கிறேன். ஆக இந்த பதிவினுடைய கருத்து தலைவாக என்ன கடை வார்த்தையாக பதிவு செய்கிறேன் என்றால், இனிமேல் அதாவது ஜாலக்கா என்னை விட ஜாலக்காவுக்கு ஆன்மீகம் தெரியும். ஜாலக்காவுக்கு போட்டி போட என்னால் இயலாது. அதனால் ஜாலக்கா என்னை மன்னித்து விடு, என்னை விட ஜாலக்காவுக்கு தான் ஆன்மீகம் தெரியும் என்பது பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் நவசக்தி என்பவர் என்னோடு விவாத மேடைக்கு சந்திக்க தயாராக சொல்லுங்கள் என்பதை நான் தெரிவிக்கிறேன். நான் விவாத மேடைக்கு ஒருவேளை ஜாலக்கா இடத்தில் நவசக்தி இருந்து என்னை விரட்டியிருந்தால், நான் இதுபோல பயந்து ஓடியதாக இருந்தால் நவசக்தி பின்வாங்க மாட்டார் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன், ஜாலக்காவுக்கு ஆன்மீகத்துடைய வித்தை தெரியும். அதனால் ஜாலக்கா விரட்டுகிறார். நவசக்திக்கு ஆன்மீகத்தை வித்தை தெரியவில்லை, அதனால் பயந்து ஓடுகிறார். இது இன்னைக்கு இணையதளத்தில் இருக்க அனைத்து மக்களுக்கும் தெரியும். ஆக இந்த மாதிரி சூழ்நிலையில் எதுவுமே மொட்டை காக்கா குட்டையில் விழுந்தது போல இவர் மன்னிப்பு கேட்டுவிட்டால் மட்டும் இந்த பிரச்சனை தீர்ந்து விடாது. 1. ஆக இவருடைய ஆன்மீகம் ஜாலக்காவிட ஆன்மீகமா அல்லது நவசக்தியுடைய ஆன்மீகமா என்று பொருட்டும் பட்சத்தில் ஜாலக்காவிட எனக்கு ஆன்மீகம் கம்மி தான், நான் கற்றுக்கிட்டது அவ்வளோதான். அதனால் ஜாலக்காவை பேசியதும் ஜாலக்காவோட ஆன்மீகத்தை பேசி தவறே, என்னை மன்னித்து விடுங்கள் அப்படி என்று இந்த வார்த்தையை தெரிவிக்க வேண்டும். அதாவது அம்மையரையும் குறிப்பிட வேண்டும், இதற்கு இவங்க விசாரித்ததையும் சொல்ல வேண்டும். ஜாலக்கா ஆன்மீகத்தை விட என்னுடைய ஆன்மீகத்தை விட ஜாலக்கா ஆன்மீகம் பெரிது, அவர் என்னை விட அவர் அதிகமாக கற்றிருக்காரு, அதனால் அவர்கிட்ட என்னால் போட்டி போட இயலாது, நான் மன்னிப்பு கேட்டு நான் விலகிக் கொள்கிறேன் என்பது குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக, இந்த இணையதளத்தில் எத்தனையோ மக்கள்கள் இருக்கிறார்கள். ஏன் தவறாக சண்டை போடுறீர்கள், எதுக்காக உங்களுக்குள்ள பிரச்சனை என்று கேட்க வந்த அந்த சேலத்தை சேர்ந்த 906 நபர்களை அவருடைய மனைவியும் என்னையும் தரக்குறைவாக பேசியதன் பொருட்டு அவருக்கும் பகிரங்கமாக இவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் நவசக்தி. அடுத்ததாக,
அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கிறிஸ்டின், அதாவது அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த கிறிஸ்டின் மதத்தைச் சேர்ந்த அல்போன்ஸ் என்பவர் ட்ரிபிள் ஏ என்னும் ஒரு நபர். அவர் வறுமையின் கோயில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் அந்த சூழ்நிலையில் நவசக்தியினுடைய அறிவுரை கேட்டு அவருடைய பூஜை பிரயோக முறைகள் செய்யும்போது அதனால் ஏற்பட்ட ஒரு கஷ்ட துன்பத்திற்காக அவர் நவசக்தியை அணுகும் நேரத்தில் நவசக்தி அவருடைய அனைத்து நண்பர்களையும் பிளாக்ல செய்துவிட்டு தடை போட்டு அவருடன் தொடர்பு இல்லாமல் இருந்த தருணத்தில் அவருடைய மனைவிட்டு அவர் பேசி கழுது புலம்பியிருக்கிறார், எனக்கு நல்வழி சொல்லுங்கள் என்று. அந்த ஒரு மனிதரை இவர் ஒரு மாணவர் கூட இல்லாமல் அவரையும் கலங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி இணையதளத்தில் அவருடைய ஃபோட்டோ போட்டு அவரையும் அசிங்கப்படுத்தி இருக்கிறார் இந்த நவசக்தி என்பவர். ஸோ அவரையும் இவர் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்போ இந்த ஜாலக்கா என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் பதிவு செய்யவில்லை. பொதுமக்கள் பப்ளிக்கு, அதாவது பொது பதிவாக நான் பதிவு செய்கிறேன் என்பது என்னுடைய ஆழமான பதிவாகும். இன்று இணையதளத்தில் எனக்கு அத்தனை நபர்கள் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அத்தனை பேருடைய ஆதாரங்கள், அத்தனை பேருடைய குமுறுகள், அத்தனை பேருடைய சந்தோஷங்கள், மனக்கவலைகள் அத்தனையுமே இன்று ஒன்றொன்ற படிப்படியாக என்னிடம் ஆதாரங்கள் இருக்கிறது. நவசக்தி என்னை பேசிய வீடியோக்கள் அத்தனையுமே என்னுடைய யூடியூப் சேனலில் ஏறக்குறைய 50 to 70 வீடியோக்கள் என்னிடம் இருக்கிறது. 5 மாதமாக போட்ட ஒரு வீடியோ விடாமல் எல்லாத்தையும் எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த வீடியோக்களை நான் சேகரிப்பதற்காக கண்ணுக்கு தெரியாத இருந்த எங்கேயோ இருந்த ஒரு நபர் பெங்களூர்லேருந்து எனக்கு ஈஸி பண்ணி இருக்கிறார், சென்னையிலேருந்து ஈஸி பண்ணி இருக்கிறார், தஞ்சாவூர்லேருந்து எனக்கு ஈஸி பண்ணியிருக்கார். இப்படி எல்லாருமே ஐயா நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், ஆதாரங்கள் நீங்கள் திரட்டி வையுங்கள், ஆதாரம் தேவைப்பட்டால் நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் என்று எனக்கு ஊக்குவிதமாக எனக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள் நண்பர்கள். இன்று அவர்களெல்லாம் நான் மன்னித்து விட முடியுமா, அல்ல மறந்து விட முடியுமா? அவர்கள் மனம் குளிரும்படியாக ஒரு ஆன்மீக விவாத மேடைக்கு வருவதற்காகவே அவர்களெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ நபர்கள் என்னிடம் கேட்டு, ஐயா நீங்கள் விவாத மேடைக்கு சந்தியுங்கள் அல்லது ஒரு குழு கூட்டுங்கள், அந்த குழுவுக்கு நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். அப்படி இல்லை என்றால் விவாத மேடைக்கு நீங்கள் தயாராகும் பொருட்டில் ஒலி அமைப்பாணியும் ஒலி ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒலி என்று சொல்லக்கூடிய அந்த மேடைக்கு கூட நாங்கள் உதவியாக உங்களுக்கு உதவி செய்து பொருளாதார உதவி செய்கிறோம். அப்படியாவது உங்கள் மூலியமாக பல கோடி மக்களுக்கும் பல மக்களுக்கும் உங்களுடைய ஆன்மீக சொற்களை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், உங்கள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ஐயா அப்படின்னு ஒவ்வொருவராக நாங்கள் 150 சேர்த்து கூட விவாத மேடைக்கு நாங்கள் தயார் செய்கிறோம் என்று பல இளைஞருடைய பல ஆன்மீகத்துடைய குமுறல்களுக்கு இணங்க இன்று விவாத மேடைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஐயா அம்மையர் அவர்களே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆன்மீகம் அறியாமை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மாந்திரிக அறியாமை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பணம் என்ற ஒரு பேராசை. இதுக்கெல்லாம் காரணம் என்ற தானுங்கிற ஆணவம், அகம்பாவம், கர்வம் என்ற அனைத்துக்கும் பொருட்டாக இருக்கிறது. ஆக இதுக்கெல்லாம் இழங்க ஒரு ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஜாலக்கா என்று என் மனைவியிடம் பேசிவிட்டார், அதனால் நாங்கள் சமரசம் போகிறோம் அப்படி என்று சொல்லிவிட முடியாது. மக்கள், பொதுமக்கள் ஒரு குழுவில் இன்று இன்னைக்கு அனைத்து மக்கள் பார்க்கிறார்கள் என்றால் அனைத்து மக்களுக்கு மத்தியில் நாம் கேட்கும் மன்னிப்பு, இது ஆன்மீகத்துக்கு சரியான ஒரு அடி, ஆன்மீகம் சரியான ஒரு சவால் என்பது உணர வேண்டும். அப்படிதான் இருக்க வேண்டும் நம்ம மன்னிப்பு. சும்மா என் பொண்டாட்டிக்கு சந்தைக்கு போனால் காய்கறி வாங்கிட்டு வந்தால் சொத்து கத்திரிக்காய் முத்தின கத்திரிக்காய் என்பது போல இருக்கக்கூடாது. அதுக்காக நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படவில்லை. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இவர் கேட்கக்கூடிய மன்னிப்புகள் மற்ற மாந்திரிகவாதிகள் மற்ற ஆன்மீகர்கள் யாருமே அந்த மாதிரி கேட்க முடியாத அளவுக்கு இந்த மன்னிப்புகள் இருக்க வேண்டும். அதற்காக என் வீட்டில் தொண்டு வேலை செய்யவோ அல்ல கோயிலில் போய் இடிக்கவோ இல்லை கோயில் கட்டி கொடுக்கவோ தூர் வாரவோ குளம் வெட்டவோ நாங்கள் சொல்லவில்லை. ஒரு அறக்கட்டளை என்பது, ஒரு ஆன்மீகம் என்பது ஒரு பொது சேவையாக இருக்கும் இந்த தருணத்தில் இவர் கேட்கும் அந்த மன்னிப்பு ஏன் ஒரு பொது சேவையாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய பதிவாக செய்கிறேன். இந்த இணையதளத்தை நான் பேசும் அதனுடைய குரல் பதிவு நீங்கள் இணையதளத்திலோ மற்ற எந்த விஷயத்தில் நீங்கள் பதிவு செய்தாலும் எனக்கு அது எந்த ஒரு ஆட்சேபனும் கிடையாது அம்மையார் என்பதை நான் தெரிவிக்கிறேன். ஆனால் இப்போ நான் பேசிக்கொண்டிருப்பது அந்த இரு அம்மையர்களுக்குமே இந்த உன்னுடைய குரல் பதிவாக நான் பதிவு செய்கிறேன். ஒரு ஆன்மீகத்துக்காக நீங்கள் உங்களுடைய வேலையை விட்டு பொது சேவை என்ற ஒரு தருணத்தில் இறங்கி வரும்போது ஏன் நான் ஒரு பொது சேவையாக ஒரு ஆன்மீகத்தில் குரல் கொடுத்து என்னுடைய நேரத்தையும் என்னுடைய காலத்தையும் என்னுடைய எனர்ஜியும் அனைத்தையும் ஒரு 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 சேவையாக பயன்படுத்தி சொல்லும்போது இத்தனை பேரும் ஒரு கூட்டு முயற்சியாக செயல்படும் போது இந்த பிரச்சனைக்கெல்லாம் பொதுமக்களாக இணையத்தில் இருக்க அத்தனை பேருமே இதுக்கு உதவியாக இருந்த தருணத்தில் அத்தனை பேருமே எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும்போது ஏன் ஐயா இவர் மட்டும் அதை ஒரு சேவையாக இட்டு மன்னிப்பு கேட்கக்கூடாது என்பது என்னுடைய கேள்வியாக இருந்தாலும் கூட பொதுமக்களுடைய ஆதரவும் அதுவே. என்னிடம் நிறைய பேர்கள் பேசியிருக்கா, ஐயா இந்த ஜாலக்கா நீங்கள் போகும் பாதை சரியான பாதை, உங்களுடைய பதிவு அருமையான பதிவு இருந்து ஒரு போதிலும்
இது சமரசம் என்பது மற்ற மாந்திரிகவாதிகள் யாரும் இதுபோல் ஏமாற்றாமல் இருக்க வேண்டும் என்பது ஒரு அடையாளப்படுத்தியே நீங்கள் சமாதானம் போக வேண்டும் என்பது அறக்கட்டளையின் நோக்கமாக இருந்தால் கூட மக்களுடைய நோக்கமே அதுவே. ஒருவேளை இது மக்களின் நோக்கம் அப்படி இல்லை என்றால் இந்த குரல் பதிவை நான் இணையதளத்தில் பதிவு செய்கிறேன். மக்களுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக பதிவு செய்கிறேன். ஆக சென்னையை சேர்ந்த அம்மையர்களும் இந்த திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த அம்மையர்களும் உங்களுடைய அனுகிரகத்தாலும் இறைவனுடைய அனுகிரகத்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ளும் அதனுடைய மன்னிப்பை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன். அதுபோல இந்த மன்னிப்பு கேட்ட பிறகும் கூட இவர் இதுபோல, அதாவது நவசக்திக்கு ஆன்மீகம் தெரியாது என்பது இந்த இந்த அறக்கட்டளையுடைய நோக்கம். ஆன்மீகம் தெரியாது, மாந்திரிகம் தெரியாது என்பதே இதனுடைய பதிவாகும். அப்போது இந்த பதிவெல்லாம் எடுத்துவிட்டு திரும்பவும் நான் 12,500 புக்கு கொடுக்குறேன், 12,500 மந்திரம் கொடுக்குறேன், 12,500 மாலை கொடுக்குறேன், 12,500 தீட்சை கொடுக்குறேன், இந்த ஃபோனில் மந்திரம் சொல்கிறேன் அப்படி என்று திரும்பவும் இந்த மாதிரி பதிவுகள் இணையதளத்தில் பதியக்கூடாது என்பது அழுத்தமான பதிவாக பதிவு செய்கிறேன். ஜாலக்காக பொதுமக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பது எனக்கு தெரியாத விட்டாலும் கூட என்னிடம் மன்னிப்பு கேட்ட அடுத்த கணமே அந்த இணையதளத்தில் அந்த பதிவுகள் இருக்கக்கூடாது. என்னை திட்டியதற்காக வருத்தப்பட்டிருந்தால் நான் விலகி போயிருப்பேன். அம்மா, என்னை திட்டியதற்காக இந்த என்னுடைய அசிங்கமோ, என்னுடைய மரியாதையோ, என்னுடைய சுயரூபமோ, என்னுடைய பிள்ளைகளோ, உறவுமுறைகளோ, என்னை உயிருக்கு மேலாக மதிக்கப்பட்ட என் ஜாலக்கா அம்மாவை கூட அவன் தவறாக பேசியிருந்தான். நான் ரோசப்பட்டிருந்தால், கோபப்பட்டிருந்தால் நான் விலகி போயிருப்பேன். அல்லது நவசக்தி வீடு பூந்து நான் சண்டைக்கு போயிருப்பேன். ஏன் செய்யவில்லை? எதற்காக செய்யவில்லை? மானம் இல்லை என்றா, மரியாதை இல்லை என்றா, ரோசம் இல்லை. ஆன்மீகம் என்பது பெரிது. ஆன்மீகம் என்பது கடல் போலது. கடலுடைய ஆழம், கடலுடைய விஷயத்தை அனைத்தும் முக்காலும் முழுமையாக அறிந்தவன் ஜாலக்காக நான். ஒரு ஆன்மீகத்தில் இருக்க ஒரு நபர்களுக்கு எந்த வேண்டும் என்றால் பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும், சகிப்பு தன்மை வேண்டும் என்பது நல்லா உணர்ந்தவன் நான். என்னுடைய பதிவுகளை நன்கு கவனித்த மக்களுக்கு தெரியும். ஒரு நாள் ஒருபோதும் மனம் சோர்வடைந்து ஒரு பதிவுகள் நான் பதிவு செய்ததில்லை என்பது ஆதாரமாக சாட்சி. என்னுடைய பதிவுகள் மனதில் குமுறல் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், என்னுடைய கையில் பணம் இருக்கிறதோ இல்லையோ அத்தனை விஷயங்கள் மறைத்தாலும் ஒருபோதும் ஆன்மீகமே என்று சிறந்த சிரிப்பொலியாக அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று நான் பதிவு செய்திருந்தேன். என்னுடைய பதிவுகளை இந்த 2 அம்மையரும் பார்த்துவிட்டு சமாதானத்துக்கு பேச்சுவார்த்தை வரலாம் என்பது என்னுடைய பதிவாக பதிவு செய்கிறேன். ஏன்? ஆன்மீகம் என்பது, ஆன்மீகத்தில் இருக்கும் அனைத்து நண்பருக்கும் நிதானம் தேவை, பொறுமை தேவை, சகிப்புத்தன்மை முக்காலும் தேவை. இதையெல்லாம் இல்லாத ஒரு நவசக்தி அதை கேட்க ஒரு நபர்களை 906 அவர் மனைவியும் அவர்களையும் தாயும் தரக்குறைவாக பேசுவதும், இதை கேட்க வந்த அரியலூர் மாவட்டத்துக்காரர் அவரையும் தரக்குறைவாக மனைவி, அவருடைய மனைவியை கை குழந்தையோடு இருந்த அவர் மனைவியை போட்டோ எடுத்து அவர் இணையதளத்தை போட்டு அசிங்கப்படுத்தியவர் நவசக்தி அவர்கள். இத்தனை வருடமாக, இத்தனை மாதமாக பதிவு செய்திருந்தோம். ஏன் நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையாக வச்சுருந்தோம். அவருடைய குடும்பத்தில் ஃபோட்டோவை போடவில்லை. ஆனால் அதை நவசக்தி போட்டிருந்த ஒரு கேவலமான புத்தி. மன்னிப்பு என்பது அது திரும்ப அந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்காக தான் மன்னிப்பு இருக்க வேண்டுமே தவிர திரும்ப செய்வதற்காக இருக்கிற மன்னிப்பு அல்ல அம்மையர் அவர்களே. ஆக ஒரு நாளும் ஒருபோதும் இது சம்பந்தமாக நாம் அனைத்து விஷயங்கள் ஏற்படுத்தினாலும் கூட இது எல்லாம் நவசக்தி இது ஒழுங்குமுறைப்படுத்தினால் மட்டுமே மன்னிப்பாக நான் ஏற்றுக்கொள்ள முடியும். நான் இதுவரை ஏறக்குறைய 23 நிமிஷம் 36 நொடிகள் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இது புரிந்ததோ புரியலை என்பது எனக்கு தெரியாது. இதுக்கு மேலே நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நவசக்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால், அதாவது கோரிக்கை 1, ஜாலக்காவை விட அதாவது நவசக்தி ஆன்மீகத்தை விட ஜாலக்கா ஆன்மீகம் பெரிது. அதனால் நான் ஜாலக்காவிடம் ஆன்மீகத்தை தோற்று போய்விட்டேன், என்னை மன்னித்து விடு ஜாலக்கா என்று பதிவு செய்ய வேண்டும் வீடியோவாக. 1. 2, இணையதளத்தில் இந்த ஜாலக்காவிடம் எதுக்கு ஆன்மீக விவாதமிட ஏன் தகராறு பேசுகிறீர்கள், அசிங்க பேசுகிறீர்கள் அப்படி என்று கேட்க போன சேலத்தை சேர்ந்த 906 அவர் குடும்பம், அவர் மனைவி, அவர் அம்மா எல்லாத்தையும் கலங்கப்படுத்தி அவரையும் நீ திட்டியதற்காக தான் அவர் திட்டினாரே தவிர அவர் தனிப்பட்ட விஷயமா திட்டலை. அதனால் அந்த சேலத்தை சேர்ந்த 906 என்ற நபர்களிடம் நீங்கள் மன்னிப்பை கேட்க வேண்டும். 2 கோரிக்கை முடிந்தது. 3வது கோரிக்கை, அதே போல இதுக்கு குரல் கொடுத்து வந்த அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அல்போன்ஸ் கிறிஸ்டின்லேருந்து இந்து மதத்துக்கு சேர்ந்து வந்த கருப்பசாமி வழிபடு வரும் அல்போன்ஸ் என்பவர் AAA என்பவரும் அவரையும் நீங்கள் அசிங்கப்படுத்தி பேசுகிறீர்கள். அவருக்கும் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். கோரிக்கை நம்பர் 3. அடுத்ததாக இணையதளத்தின் மூலமாக
நான் தீட்சை தருகிறேன், நான் உங்களுக்கு மை தருகிறேன், மந்திரம் தருகிறேன், எந்திரம் தருகிறேன் அப்படி என்று எந்த ஒரு அறிவிப்பும் விளம்பரமும் செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தில் இருந்தால் இந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறேன். கோரிக்கை எண் 4. 5வது கோரிக்கை, போனில் மக்களுக்கு மந்திரம் சொல்கிறேன் அப்படி என்றது இந்த 5வது கோரிக்கையாக பதிவு செய்யக்கூடாது. கோரிக்கை எண் 6, மகளிரையும் தரக்குறைவாக வாடி போடி என்றும் அவர்களை ஒரு கூட பிறந்த ஒரு தாய் சகோதரியாக பார்த்து தான் ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டுமே தவிர, அந்த ஆன்மீகத்துக்காக குறை சொல்லி வருபவர்கள், நிறை சொல்லி வருபவர்கள், கஷ்டத்தை சொல்லி வருபவர்கள் எல்லாத்தையும் தரக்குறைவாக, தாரத்தை விட கேவலமாக நீங்கள் பேசுவது போல் நீங்கள் வழிநடத்தக்கூடாது என்பது என் கோரிக்கை எண் 6ஆக பதிவு செய்கிறேன். கோரிக்கை எண் 7, ஆன்மீகம் என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பொது சேவையாக நினைத்து செய்ய வேண்டுமே தவிர அது வியாபாரமாக நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி ஒருபோதும் தெரிந்தால் திரும்ப ஜாலக்காகிய நான் மறுபடியும் உள்ளார உங்களை நான் விவாதமடி கூப்பிடுவேன் என்பது எண்ணத்தில் மைனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய கோரிக்கை எண் 6, 7. கோரிக்கை எண் 8, எந்த ஒரு பொழுதிலும் எந்த ஒரு நேரத்திலும் ஆன்மீக கல்வியே சிறந்த கல்வி, ஆன்மீகம் மூலமாக செக்ஸ் கல்வியை நடத்த மாட்டேன் என்பது மனப்பூர்வமாக பிராமணத்தின் மீதாக சாட்சியாக சத்தியம் செய்து மன்னிப்பு கேட்க வேண்டும். இது முக்கியமான கோரிக்கையாக பதிவு செய்கிறேன். மற்றபடி கோரிக்கை எண் 8, நீங்கள் உங்கள் பீடத்தை தமிழகத்து முழுவதும் கூட நீங்கள் நடத்தலாம். அதுக்கு எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனும் கிடையாது, எனக்கு அது எதிர்ப்பும் கிடையாது. ஆக ஆன்மீகத்தில் சேர்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும், அனைத்து என்னுடைய அண்ணன்மார்களையும், என்னுடைய என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களையும், ஆன்மீகவாதிகளையும் நேரடி பயிற்சி நடத்தி அவருக்கு பயிற்சிகளை புரிய வைத்து, ஆன்மீகத்தை புரிய வைத்து, அதன் அடிப்படையிலேயே அவர்களுக்கு அடையாள அட்டை கொடுக்க வேண்டும் என்பதை என்னுடைய கோரிக்கையாக பதிவு செய்கிறேன். கோரிக்கை எண் 9, ஒருபோதும் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை தகுதி இல்லாமல் அவருக்கு நீங்கள் பேர் வாங்க வேண்டும், புகழ் எடுக்க வேண்டும் என்பதற்காக அதனுடைய தகுதி இல்லாத ஒரு நபருக்கு சான்று அளிக்கவோ, அடையாள அட்டை பின்பற்றவோ, அதன் மூலியமாக வருமானத்தை ஈட்டு தரம் என்ற இந்த பேச்சுகளை அறவே ஒதுக்கி நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். கோரிக்கை எண் 9. கடைசியாக கோரிக்கை எண் 10, அதாவது 10வது கோரிக்கை, இது கடற்கோரிக்கையாக வைக்கிறேன். ஒருபோதும் ஆன்மீகம் என்ற பெயரில் வருமானத்தை ஈட்டி தருவேன், மாதம் 5000 முதல் 50,000 சம்பாதிக்கலாம், நான் உங்கள் வழிவகுத்து தருகிறேன், நீங்கள் அன்னதானம் போடுங்கள், நீங்கள் வீடு கட்டி தருகிறேன், நான் 1 ஏக்கர் இடம் வாங்கி தருகிறேன், ஒரு அபாயமான ஒரு பொய்யாகும். நீங்கள் செய்து கொடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதை முன்கூட்டி அறிவிப்பாக தெரிவிக்கக்கூடாது என்பது எனது கோரிக்கையாக வைக்கிறேன். ஆன்மீகம் என்பது புனிதமாக, ஒரு ஆன்மீக புனித யாத்திரையாக, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக, ஒரு ஏழை எளியோர் மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு அனாதை குழந்தைகளுக்கு ஒரு தாயாக, ஒரு இருப்பிடம் இல்லாத ஒரு மக்களுக்கு தந்தையாக, ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு இறைவனாக இருந்து வழிபட வேண்டும் நவசக்தி அவர்கள். இந்த 10 கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அவர் பகிரங்கமாக இணையதளத்தில் மன்னிப்பை கேட்டால் அதை பொருட்டு நான் மன்னிப்பை ஏற்று என்னுடைய பதிவுகளை நான் நீக்கிவிடுகிறேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், புல், பூண்டு, புதாறு, நீர், நெருப்பு அத்தனை பிரபஞ்சத்தின் சாட்சியாக நான் சொன்னால் சொன்னபடி நடந்து கொள்வேன். ஜாலக்கா ஒருபோதும் ஒரு நாளும் ஒரு சூழ்நிலைக்காகவும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அண்ணன், தம்பி, பாட்டன், பூட்டன், சேயன், செயல், பரன், பறை என்று சொல்லக்கூடிய 7 தலைமுறையை திரண்டு வந்தாலும் வாக்குக்காக கட்டுப்படுவேன் என்பது என்னுடைய பதிவு செய்கிறேன். சொன்னது போல் என்னுடைய பதிவுகளை நான் நீக்கி செய்கிறேன். அல்லது இந்த 10 கோரிக்கையும் நவசக்தி ஏற்கவில்லை என்றால் விவாத மேடைக்கு சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்பதை நான் ஆணித்தனமாக தெரிவிக்கிறேன். ஒருவேளை நான் விவாத மேடைக்கு அவர் வரவில்லை என்று சொன்னால், நான் விவாத மேடைக்கு வரும் வரை என்னுடைய விழிப்புணர்வு பதிவு தொடர்ந்து பதிவாகவே இருக்கும் என்பதை நான் தெரிவிக்கிறேன்.
விழிப்புணர்வு பதிவாக இருக்கும் என்பதை தெரிவிக்கிறேன். அதன் பொருட்டு சூட்சும ரீதியிலோ அல்லது பண ரீதியிலோ அல்லது மக்கள் ரீதியிலோ என்னை குறுக்கு வழியில் என் மீது புகார் கொடுத்து, புகாரின் அடிப்படையில் நீங்கள் என்னை வென்றலாம் என்று நினைத்தாலும், அன்று சொல்லியதே இன்றும், இன்று சொல்லியது என்றும், என்னிடம் இருக்கும் என்னுடைய ஆன்மீக தவ வலிமையாலும் ஆன்மீக சக்தியாலும் ஜாலக்கா அம்மாவுடைய உத்தரவாலும் முடிந்த வரைக்கும் ஆன்மீகத்துக்காக போராடுவேன். அப்படி முடியாத பட்சத்தில் ஜாலக்கா அம்மா முன்னாடி தூக்கு போட்டு தொங்கி உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் ஜாலக்காகிய நான். அடுத்ததாக இந்த என்னும் மேல் இந்த வீட்டை உடைப்பேன், கோரையை பிரிப்பேன், செவிரை இடிப்பேன் என்று கட்சி மூலியமாக நவசக்தி எனக்கு கொலை மிரட்டல் கொடுத்திருப்பது ஏறக்குறைய 3 மாதத்துக்கு முன்னாடியே என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். அதனால் இன்று வந்த அம்மையரை இதை நான் சொல்லவில்லை, இதுக்கு முன்னாடி எனக்கு வந்த வார்த்தைகள் என்பதால் இது இன்று பொருந்துமோ என்று என்னுடைய எண்ணம் இருக்கிறது. அப்படியெல்லாம் எனக்கு கொலை மிரட்டல் கொடுத்த நவசக்தி இது மூலமாக செய்ய வேண்டுமென்றால் அதற்கு எனக்கு உயிர் போனாலும் உயிர் சேதம் ஏற்பட்டாலும் கூட அது நவசக்தி மற்றும் அன்று சூழ்நிலையில் எந்த கட்சிக்காரர்களோ எந்த நபர்களை கை காட்டுகிறனோ அல்லது அன்று வாக்கு மூலமாக எதை எழுத்து மூலியமாக வாய் மூலியமாக கொடுக்கிறனோ அதுக்கு அவர்களே சாட்சி என்பது என்னுடைய வாய்மொழியாக இன்று பதிவு செய்கிறேன். 30/11/2021 இன்று கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நான் பதிவு செய்யக்கூடிய நேரம் 3:39 வரை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்பது எனக்கு நல்லா தெரியும். ஆக ஒன்று விவாத மேடைக்கு வரலாம், ஆன்மீகத்தில் என்னோடு வென்று ஜெயிச்சு காட்டிவிட்டால் நான் செய்தது அத்தனை தவறு என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆன்மீகத்தில் நான் தோத்துவிட்டேன் என்று நான் ஒப்புக்கொண்டது மட்டும் அல்லாமல் அன்று முதல் இனிமேல் நான் காவி என்று உடையை கட்டவே மாட்டேன் என்று பிராமணத்தின் மேல் சத்தியம் செய்து தருகிறேன். அம்மையார் அவர்களே, இந்த 2 நபர்களையும் கூட என்னால் நான் சமாதானத்து அவரையும் மன்னிப்பு கேட்க சொல்லுகிறேன். அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அல்போன்ஸையும் அந்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்த அந்த 906ஐயும் கூட நான் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் என்பது என்னுடைய பதிவு செய்கிறேன். அவர் யார் என்று எனக்கு தெரியாது. இருந்த போதிலும் அவரிடம் அவர் காலில் விழுந்தாவது என்ன மன்னிப்பு கேளுங்கள், எனக்காக நீங்கள் பேசி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக பேசினால் மன்னிப்பு கேட்கலாம் வாங்க என்று முடிந்தவரை நான் போராடுகிறேன். 99% நான் போராடுகிறேன். என்னிடம் நீ ஜெயிச்சு வெற்றி பெற்றுவிட்டால் ஆன்மீகத்தில். ஆக இதுபோல் உங்களால் முடிந்தால் இந்த கோரிக்கையை நவசக்தியிடம் சொல்லி சென்னையை சேர்ந்த அம்மையர்களும் திருப்பூரை சேர்ந்த அம்மையர்களும் இருவரும் உங்களால் முடிந்தால் இந்த கோரிக்கையை திருப்பூர் மாவட்டம் அங்கேரிபாளையம் சிவகுமார் என்கும் நவசக்தியிடம் கொண்டு போய் ஒப்படைத்து அதுக்கு சமரசத்துக்கு வரும்படி இருந்தால் கொண்டு வந்தால் உங்களுடைய பொற்பாதத்தை வணங்கி என்னுடைய தாயாக அந்த என்னுடைய மும்மூர்த்தி முப்பெரும் தேவிகளும் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய கடவுள் மேலே கடவுளாக நினைத்து உங்கள் சென்னையை சேர்ந்த அம்மையரும் இந்த திருப்பூர் சேர்ந்த அம்மையரும் உங்கள் பொற்பாதத்தை வணங்கி ஜாலக்கா அம்மாவே நீங்கள் தான் என்று வணங்கி நான் இதிலிருந்து விடைபெறுகிறேன். ஒருவேளை நவசக்திக்கு எதிராக உங்களை சதித்திட்டம் திட்டி உங்கள் மூலியமாக எனக்கு வேற ஏதாவது தொந்தரவு கொடுத்தால் அதுக்கு நீங்களே பொறுப்பாகிடுவீர்கள் என்பதும் நான் நன்கு அறிவேன். நான் தெரிந்து பேசினோ தெரியாத பேசியனோ அறிந்து பேசினோ அறியாத பேசினோ என்பது தெரியாது என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. அனைத்தும் தெரிந்தும் அறிந்தும் புரிந்தும் செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். ஜெய் ஜாலக்கா தேவி வாழ்க, நமோ நமக. உலகமெல்லாம் ஆன்மீக வாழ்க, இந்து வாழ்க, இந்துல வாழும் தமிழ் மக்கள் வாழ்க, தமிழ் வாழ்க, ஓங்காரம் என்னும் ஓம் என்று ஓதி வரும் இந்த இறைவன் வாழ்க. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று என் இறைவனே வாழ்க. தமிழ் எழுத்து வாழ்க. நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பிரபஞ்சம் சக்தி நமச்சிவாய வாழ்க வாழ்க என்று கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.